கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த அதிகாலை வேளையிலே வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 16 வெள்ளிக்கிழமை 2025 ஆண்டு மே மாதம். இன்றைய காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்திலே 2 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது மனுஷனுன் மேல் வைக்கிற நம்பிக்கை, 2வது இந்த சர்வத்தையும் உருவாக்கின கர்த்தர் மேல் இந்த நாட்களில் வைக்கிற நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. மனுஷனுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கை எப்படியாக இருக்குமா, அவனுக்கு பயப்படுகிற பயம் அங்கே கண்ணியை வருவிக்க பண்ணுமாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ அங்கே உயர்ந்த அடைக்கலத்திலே இந்த நாட்களை வைக்கப்படுவான் என்று வேதம் இந்த நாட்களில் நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள். கர்த்தரை நம்பின பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் செழிப்பாக இருந்தார்கள். அவருடைய தேவைகளை அவர் சந்தித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷனுடைய காரியங்களை நாங்கள் நம்பி இந்த நாட்களில் செயல்படுவோமா இருந்தால் அந்த காரியங்கள் நிமித்தம் இந்த நாட்களில் நாங்கள் வெட்கமடைந்து போகிறவர்களாயும் அந்த அவருடைய மனுஷனுடைய அந்த வசமான பேச்சினுக்கிடையிலே, அந்த கண்ணிகளிலே, அந்த வலைகளுக்குள்ளே நாங்கள் அகப்பட்டு இந்த நாட்களிலே சிக்குண்டு போகிறவர்களாயும் இந்த நாட்களிலே இருப்போம் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் மேல் உங்களுடைய நம்பிக்கையை நீ வைத்துக்கிறீர்கள் என்பதைத்தான் இன்றைக்கு வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் சித்தரிக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, மனுஷன் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து, மனுஷன் இந்த காரியத்திலே எனக்கு உதவி செய்வான், இதை இப்படியாக செய்து கொடுப்பான் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறது ஒரு விருதாவான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் நினைத்தால்தான் அந்த மனுஷன் மூலமாக இந்த நாட்களிலே நமக்கு ஒரு காரியத்தை செய்யும்படியாக அந்த நாட்களிலே முடியும் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் நாங்கள் கர்த்தர் மேலே இந்த நாட்களிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிற வேளையிலேயே தேவன் அங்கே என்ன செய்கிறார், அங்கே நமக்கு இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக தேவன் இந்த நாட்களை நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் இந்த நாட்களை வைக்கிறார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் நம்மை ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வர முடியாது. ஒரு தேசத்தை ஆளுகிற அதிபதி கூட இந்த நாட்களிலே அங்கே ஒருவனை கூட இந்த ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே இந்த நாட்களை வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் அந்த தேசத்திலே ஒரு யுத்தம், கலகங்கள் அப்படி வார வேளையிலே இந்த நாட்களிலே அவன் தன்னைத்தான் காத்து கொள்ளுவானே ஒழிய அங்கே ஒரு மனுஷனை இந்த நாட்களிலே காப்பாற்றுவதற்கோ அல்லது அந்த தேசத்து ஜனங்களை காப்பாற்றுவதற்கோ அவனாலே அங்கே முடியாமல் போகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, யுத்தங்கள் நடக்கிற தேசங்களை இந்த நாட்களை சற்று பாருங்கள். தேசத்தை ஆளுகிற அதிபதிகள் இந்த நாட்களிலே வாக்கு கொடுப்பார்கள், ஆனால் அவர்கள் தேசத்தை விட்டு ஒளிந்து கொள்வார்கள். ஆனால் அங்கே பொதுமக்கள் அங்கே அழிக்கப்படுகிறதையும், அவர்கள் இந்த நாட்களில் வேதனைப்படுகிறதையும், பசியோடு பட்டினியோடு மறிக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே இங்கே நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே சாலமோன் இப்படியாக அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? கடைசி காலத்தில் இந்த பூமி அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அப்படியானால் அந்த வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படாதபடி கர்த்தர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களில் செயல்படுவோமா இருந்தால் அந்த வருகையில் இந்த நாட்களிலே அந்த நம்பிக்கை வைத்த தேவன் நம்மை இந்த நாட்களில் இந்த பூமியிலிருந்து அழைத்து செல்லுவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இன்றைய நாட்களிலே ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்பேன். ஏனென்றால் அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறபடினால் அவர் மேலே நம்பிக்கை வைத்து அங்கே நான் அவரையே நேசித்து அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், அவருடைய நாமத்தை நான் விசுவாசிப்பேன், அவருடைய நாமத்தை அறிக்கை விடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போமா இருந்தால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு விடுதலையும் கொண்டு வருமென்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.